ஸோ இந்த வீடியோவில் நாம் அடுத்த டீமாக சிஎஸ்கே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்கேவோட ரிலீசஸ் அண்ட் ரீட்டைல் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு பற்றி இப்போ படித்தது. ஸோ ரிலீஸ் பிளேயர்ஸ் பார்த்தா மத்தீஸா பற்றி தான் நான். ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல பற்றிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் நிறைய பேர் நினச்சா ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் டேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, தீபக் ஹூடா, ராகுல் திரிபாட்டி, விஜய் சங்கர், வன்ஷ் பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், ஷெய்க் ரஷீத், கமலேஷ் நாகர்கோட்டி. இது தவிர ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டாரு. ஜடேஜா அண்ட் சாம் கரன் ட்ரேட் அவுட் பண்ணிட்டாங்க டு ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் அவங்ககிட்டேருந்து சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து ரீடைல் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, டெவால்ட் பிரேவிஸ், எம்எஸ் தோனி, உர்வில் பட்டேல், சிவம் டூபே, கலீல் அகமத், அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்ரீத் சிங், ஜேமி ஓர்டன், ராமகிருஷ்ணா கோஷ், நூர் அகமத், நாதன் எல்லிஸ், ஸ்ரேயஸ் கோபால், முகேஷ் சௌத்ரி. இது தவிர சஞ்சு சாம்சன் ட்ரேடடிங். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறது? ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலே ரொம்ப ஃபேவரட் தான். ஸோ ஆஸ் அ சிஎஸ்கே சப்போர்ட்டராக பேசும்போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மதீஷை பற்றி தானா அவர் வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே கேகேஆரோட ராஜதந்திரம் தான். ஸோ இப்போது இருக்கிற ஸ்குவாடை பற்றி பார்த்தோன்னா லைக் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே ஒரு பாசிபிள் 11 ஒன்று சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் நியூஸ். பட் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக ரவீந்திர ஜடேஜா இன் அனதர் கலர் ஜெர்சி பார்க்கவே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் ஸ்டில் அதான் நடந்திருக்கு. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து இப்போது இதை பார்த்துடலாம். ஸோ ஐ கெஸ் ஆயுஷ் மாத்ரே வில் ஓப்பன் வித் சஞ்சு சாம்சன். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 பேட்டிங் ஆட தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசனுமே பார்த்தோம். ஸோ நம்பர் 3ல ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அவர் தான் கேப்டன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய ரூமர்ஸ் வந்து சஞ்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒருவேளை கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு போயிருமோன்னு. இல்லை சிஎஸ்கே ஹஸ் பர்சிஸ்டட் வித் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஹி ஹஸ் பீன் அனௌன்ஸ்ட் as the captain. And then number 4ல சிவம் டூபே. Then number 5 டெவால்ட் பிரேவிஸ். நம்பர் 6 ஒரு அவங்க சிஎஸ்கே அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ரசலை நம்பர் 6ல ஃபிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதனால தான் மதீஷை பற்றி தானாலாம் ரிலீஸ் பண்ணி பஸ் ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரசல் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சரி வேறு யாருக்கு போகலான்னு பார்த்தா ஒரு கிளென் மேக்ஸ்வெலுக்கு பார்க்கலான்னு பார்த்தாங்க. அண்ட் மேக்ஸ்வெலும் இந்த ஆப்ஷன்லேருந்து புல் அவுட் பண்ணிட்டாரு. அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். மேக்ஸ்வெல் புல் அவுட் பண்ணுது. இல்லைன்னா திரும்ப சென்னை எடுத்து எல்லா டீமையும் காவை வாங்கிட்டு கடைசியாக வந்து சிஎஸ்கே காவை வாங்கியிருப்பார் மேக்ஸ்வெல். ஸோ அது நடக்கலை. அதனால ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக மேக்ஸ்வெலோட பொட்டன்ஷியல் நிறைய பேருக்கு வெளியில் தெரியல. அவருக்கு மேக்ஸ்வெல் வித் எல்லோ ஜெர்சி மேக்ஸ்வெல் ஹேஸ் எ பொட்டன்ஷியல். பட் ஆனால் அது வந்து பர்ஃபார்மன்ஸஸாக கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அவரோட ஸ்பின் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருக்கும். அண்ட் சேப்பாக் பிச்சர்ஸில் ஆஃப் ஸ்பின்னர், ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர்லாம் இப்போ தேடி தேடி கடல்லே இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ரவிச்சந்திரன் அஸ்வின் போனதுக்கப்புறம் அந்த ஆஃப் ஸ்பின்னர் இந்தியாவுக்கே சுந்தர் மட்டும் ஏதோ அத்தி பூத்தாப்புல ஒருத்தர் கிடச்சிருக்காரு. ஸோ ஆஃப் ஸ்பின்னர்ஸ் டிமாண்டில் இருக்கும்போது மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக சிஎஸ்கே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மேக்ஸ்வெலும் இல்லாததுனால மேபி தே கேன் எய்ம் ஃபார் லியம் லிவிங்ஸ்டோன். பட் அவர் சென்னையில் எடுத்தால் வேஸ்ட்டு தான். ஏன்னா சேப்பாக் கண்டிஷன்ஸில் லிவிங்ஸ்டோன் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா அவருக்கு ஸ்பின் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆர் தே கேன் ப்ராபப்ளி கோ வித் தி ப்ரூவன் ஃபினிஷர் டேவிட் மில்லருமே சென்னை பிச்சுக்கு கண்டிப்பாக சூட் ஆகவே மாட்டார். ஏன்னா அந்த ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸில் மில்லர் உண்மையிலே கஷ்டப்படுவார். ஏன்னா அது வந்து ஸ்லோ ட்ராக், நிறைய கட்டர்ஸ் போடுவாங்க ஃபாஸ்ட் போலர்ஸுமே. ஸோ அதெல்லாம் வந்து மில்லர் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப பட் ஸ்டில் அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸால் ஹி கேன் ஹேண்டில் தட். அண்ட் தென் வேறு யாருன்னா மேபி தே கேன் ஆப்ட் ஃபார் ஜேசன் ஹோல்டர். பிகாஸ் அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஹேண்டி லோவரோட பேட்ஸ்மேன். ஸோ தே கேன் கோ ஃபார். பட் கண்டிப்பாக வந்து கேமரான் கிரீனுக்கு கேகேஆரோட போட்டி போட போதே சிஎஸ்கே தான். ஸோ மேபி அவர் கிடச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இல்லைனாலும் நம்ம வேறு பேக்கப் ஸ்டேஜ் தான். ஏன்னா கேகேஆரோட பர்ஸை வந்து நம்ம பீட் பண்ண முடியாது. ஸோ அவங்க கிட்ட 64 இருக்குது, சிஎஸ்கே கிட்ட ஒன்லி 43 crores தான் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு எப்படி ஃபில்அப் பண்ண முடியும்? மொத்தம் டோட்டல் 9 ஸ்பாட்ஸ், அவுட் ஆஃப் விச் 4 வந்து ஃபாரின் ஸ்லாட்ஸ்.
ஆனால் சிஎஸ்கே இந்த வருஷம் நிறைய டெம்ப்ளேட்டை மாற்றிட்டாங்க. ஸோ முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்லோவாக கேம் எடுத்துகிட்டு போவோம், அந்த மாதிரியான பேட்டர்ஸ் நிறையா ஸ்லோவாக ஆடுற பேட்டர்ஸ் தான் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் இயர்லேயே பாதியிலே கண்டுபிடிச்சிட்டாங்க வந்து நம்ம வந்து இன்னும் ஓல்டு ட்ரெடிஷன் T20 தான் ஆடுறோம். பட் இப்போ வர டீம்ஸ்லாம் பவர் ஹிட்டர்ஸ் வச்சு நிறையா ரன்ஸ் பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ்லேயே ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சு தான் போன வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டாகவே நிறைய பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஜவால் பிரேவிஸ், உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே எல்லாருமே சூப்பர்பான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போயுமே வந்து பவர் ஹிட்டர்ஸ்க்கு தான் போவாங்களே தவிர மோஸ்ட்லி இந்த ஆங்கரிங் ரோலுக்கு மோஸ்ட்லி எடுக்க முடியும். ஏன்னா ருத்துராஜே அந்த ஆங்கரிங் ரோல் ஆட முடியும். ஸோ ஹீ ஹேஸ் போத் த கியர். ஸோ அதனால் திரும்ப அந்த 6ல் ஒரு ஃபினிஷர் மாதிரியான ஒரு பிளேயர் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மேபி கேமரான் க்ரீன் இல்லை ஜேசன் ஹோல்டர் கூட போகலாம். ஆர் டேவிட் மில்லர். தென் அப்புறம் 7ல் ஆப்வியஸ்லி தலை MS தோனி. அண்ட் தென் 8ல் தே மே பிளே உர்வில் பட்டேல். பட் உர்வில் பட்டேலுக்கான ஸ்பாட் இந்த 11ல் சரியாக கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டெவால் பிரேவிஸ்க்கு அந்த நம்பர் 5 ஸ்பாட் தான் எக்ஸாக்டாக சூட் ஆகுது. அதுக்கு கீழேயோ மேலே கூட இருக்கலாம், கீழே இருக்கிறது கஷ்டம். தென் சிவம் தூபே 6ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அவரை அந்த 4ல் கரெக்டாக அந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின் வரும்போது டேக் ஆன் பண்ண அனுப்பியே ஆகணும். ஸோ 4 and 5 ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால 6ல் உர்வில் பட்டேல். ஸோ மேபி அது இன்னொரு இப்போ எப்படி ஜடேஜா போனாலும் அந்த ஒரு ஸ்பின் ஆப்ஷன் வந்து டிப்ளீட் ஆகிடும். ஸோ அதை வந்து ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் வச்சு மேபி ஒரு அகில் ஹுசேன் மாதிரி ஒரு ஸ்பின்னர் வச்சு ஃபில்அப் பண்ணி தோனி அட் 7 வச்சுக்கிட்டா உர்வில் பட்டேல் அட் டாப் இறக்கி கொஞ்சம் அந்த பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் இது பண்ணலாம். ஸோ அவங்க எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எப்படினாலும் சிஎஸ்கேவோட டார்கெட்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் இயர் பேஸ் பவுலிங் கிட்டத்தட்ட சிமிலர் தான். இப்போ பத்திரானாக்கு பதிலாக இப்போது நேச்சுரல் ரிலீஸ் இருக்காரு, அதை சூப்பராக போட்டுட்ருக்காரு. இன்டர்நேஷ்னல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு எங்கே போட்டாலும் நல்லா போட்டுருக்காரு. ஸோ அவர் லெவலில் இல்லைன்னா எப்படியும் ஆப்ஷனில் எப்படியும் அவர் ஃபாஸ்ட் பவுலர் வாங்கலாம். ஸோ இப்போ வந்து அஸ்வின் போனதுனால ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க. மேபி ரவி பிஷ்ணா, ராகுல் சார் 2 பேரில் ஒருத்தர் சிஎஸ்கே ஆடா போய் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆனால் எப்படினாலும் அந்த 11 ஃபிக்ஸ் பண்ணுறதே ஒரு குழப்பமாக தான் இருக்குது நம்ம பார்க்கும்போது. ஏன்னா அவங்க 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆடணும்னா அது ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு வர்றது ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கேமரன் க்ரீன் இல்லைன்னா அதுக்கப்புறம் பேக்கப்ஸ் நிறைய இருக்காங்க. ஜேசன் ஹோல்டர் இல்லை டுவேன் பிரிட்டோரியஸ் ப்ரீவியஸாக சிஎஸ்கே ஆடிருக்காங்க 2 பேருமே. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஏற்கனவே ஸ்குவாடில் இருக்கிற ஜேமி ஓவர்டனை கூட மேட்ச் ஆட விடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாரின் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தாங்கன்னா எலிஸை கீழே ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஸ்பின்னர் இப்போ ஜடேஜா போன இதுக்கு வந்து ஒரு அகில் ஹுசேன் அது மாதிரி ஒரு ஸ்பின்னர் வச்சு கூட ஃபில்பேக் பண்ணலாம். ஸோ அந்த 4 ஃபாரின் ஸ்பாட் வந்து மோஸ்ட்லி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இப்போ ஜேமி ஓவர்டன் இருக்காரு. ஸோ அது மாதிரி இன்னொருத்தர் மோஸ்ட்லி கேம் கிரீன் ட்ரை பண்ணுவாங்க, அவர் கிடைக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் மேபி செகண்ட் சாய்ஸாக ஜேசன் ஹோல்டர் இல்லை டுவேன் பிரிட்டோரியஸ் அது மாதிரி யாருக்காவது அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது போக ஒரு ஸ்பின்னர் இப்போ ஜடேஜா போயிட்டாரு. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் மோஸ்ட் ப்ராபப்ளி அகில் ஹுசேன். ஏன்னா மற்ற லீக்ஸ்லேயுமே சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவர் விளையாடிட்டு இருக்கிறதுனால அகில் ஹுசேன் வந்து எடுக்க வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் வந்து மீதி 2 ஓவர்சீஸ் ஸ்பாட் வந்து ஒன்று ஃபாரின் பாஸ் கொடுப்போம். நேற்று எலிஸ்க்கு பேக்கப் அதுக்குமே ஒரு ஜேக்கப் டஃபி குட் பி a குட் ஆப்ஷன். 2 ஃபாரினர் சீல்டு டெவால் பிரேவிஸ் அண்ட் நூர் அகமத். மீதி 2 ஃபாரின் ஸ்பாட் அதில் ஒன்று வந்து அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இதர் கேம் கிரீன் ஆர் ஜேசன் ஹோல்டர். மோஸ்ட்லி இவங்க 2 பேருக்குள்ள சிஎஸ்கேக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் எடுத்துடலாம். ஸோ இன்னொன்று மேபி அவங்க ஒரு ரவி பிஷ்னாய் அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்க அகில் ஹுசேன் எடுத்து ஒரு ஃபாரின் ஸ்பின்னராக ஆடிட்டு 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் ஆடிட்டு 3 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுவாங்க. In that case, Gurjapneet could accompany Anshul Kamboj and Khalil Ahmed so that Jason Holder சேர்த்து மொத்தம் 6 bowling options. கண்டிப்பாக நம்ம தலை எடுக்கிற ஸ்குவாடு தான். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து 6th bowling ஆப்ஷனை விரும்புவார். சிவம் துபே அண்ட் அவர் வந்து பெரிய ஒரு பவுலிங் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ண மாட்டார். ஸோ ஆப்வியஸ்லி 6 bowling ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போது இருக்கிற ருத்ராஜ் கெய்க்வாடை பற்றி பார்த்தோம்னா அவர் பெருசாக ஸ்பின்னை நம்புறது இல்லை, மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நம்புறாரு. ஸோ மேபி அவரை வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எனக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர் லெவலில் வேணும், 2 ஸ்பின்னர் தான் 2 ஸ்பின்னர் போதும்னு சொன்னால் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி அகில் ஹுசேன், நூர் அகமத் வித் 3 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வித் அலாங் வித் ஜேசன் ஹோல்டர் ஆடுவாங்க. ஸோ இதில் குர்ஜப்னீத் இல்லைன்னா ஒன்ஸ் அகெயின் அவங்க முகேஷ் சௌத்ரி கூட போகலாம். ஏன்னா அவங்க ஒரு இன்னொரு 18 பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும்
லுக்கிங் குட். இப்போதைக்கு சாலிடாக தான் இருக்குது. ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் இது பண்ணான்னு. ஆக்ஷனில் எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னா ஐ வில் சே ஜேசன் ஹோல்டர் அண்ட் அகில் ஹுசைன் கோயிங் ஃபார் சிஎஸ்கே. ஸோ ரவி கிருஷ்ணாயுமே கண்டிப்பாக சிஎஸ்கே தான் எடுப்பாங்க. ஏன்னா மற்ற டீம்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸ் எந்த அளவுக்கு தேவைன்றது அண்ட் ஆல்சோ அக்கார்டிங் டு தி பட்ஜெட் மேபி ரவி கிருஷ்ணாயே சிஎஸ்கேக்கு வர்றதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே அண்ட் சைனிங் ஆஃப்.